அர்ஜுனும் நிலாவின் மந்திர ரகசியமும். ஒரு அமைதியான கிராமம். அந்த கிராமத்தில் ஒரு சிறிய அழகான வீட்டில் அர்ஜுன் என்ற சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். அவன் மிகவும் சுறுசுறுப்பானவன். ஆனால் இரவில் சீக்கிரம் தூங்குவது மட்டும் அவனுக்கு பிடிக்காது. அந்த இரவு வானம் முழுவதும் நட்சத்திரங்கள் ஜொலித்தன. முழு நிலா மெதுவாக சிரித்தபடி பூமியை பார்த்து கொண்டிருந்தது. அர்ஜுன் தனது படுக்கையில் ஜன்னல் அருகில் அமர்ந்திருந்தான். அவன் கையில் அவன் பிடித்த டெட்டி பொம்மை. அவன் கண்கள் நிலாவை நோக்கி இருந்தது. அப்பொழுது அவன் அம்மா மெதுவாக வந்து அவன் பக்கத்தில் அமர்ந்தாள். அவள் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை. அர்ஜுன் என்று மெதுவாக அழைத்தாள். என்னம்மா என்று அவன் திரும்பி பார்த்தான். அம்மா அவன் காதில் மெதுவாக ஒரு ரகசியம் சொன்னாள். நீ சீக்கிரம் தூங்கினா ஒரு மந்திர ரகசியம் தெரியும். அர்ஜுனின் கண்கள் பெரியதாக மின்னின. என்ன ரகசியம் அம்மா என்று அவன் ஆர்வமாக கேட்டான். அம்மா சிரித்தாள். அது நீ தூங்கினாதான் தெரியும் என்று சொல்லி அவன் தலையை தடவி படுக்க வைத்தாள். அர்ஜுன் இன்னும் நிலாவை பார்த்து கொண்டே இருந்தான். அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடந்தது. நிலா மெதுவாக ஒளிர ஆரம்பித்தது. அதன் ஒளி இன்னும் பிரகாசமாகியது. அந்த ஒளிக்குள் ஒரு மென்மையான முகம் தோன்றியது. நிலா பேச ஆரம்பித்தது. அர்ஜுன் என்று நிலா கூப்பித்தது. அவன் கண்கள் பெரியதாகியது. நீயா பேசுறது என்று அவன் அதிசயத்துடன் கேட்டான். ஆம், நான்தான் என்று நிலா சிரித்தது. நீ நல்ல பையன். உங்க அம்மா சொல்ற பேச்சு கேட்டுற நல்ல பையன். அதனாலதான் உன்னோட பேசுறேன். அர்ஜுன் மகிழ்ச்சியில் குதிக்க வேண்டும் போல இருந்தான். ஆனால் அவன் அமைதியாக கேட்டான். நிலா மெதுவாக ஒளி வீசியது. அந்த ஒளி அர்ஜுனின் அறையை முழுவதும் நிரப்பியது. நீ உண்மையா தெரிஞ்சுக்கணும்னா நீ கண்களை மூடி தூங்கினாதான் கனவு உலகத்துக்கு நீ வர முடியும். அர்ஜுன் மெதுவாக கண்களை மூடினான். அந்த ஒளி அவனை மெதுவாக சுற்றி கொண்டது. அடுத்த நொடி அவன் ஒரு புதுசான உலகத்தில் இருந்தான். வானத்தில் நட்சத்திரங்கள் அருகில் மிதந்தன. மேகங்கள் பஞ்சு போல மென்மையாக இருந்தன. அவன் முன்பு ஒரு மந்திர ரயில் கூ கூ என்று சத்தம் போட்டுக்கொண்டே பறந்து வந்தது. அந்த ரயில் தங்க நிறத்தில் பிரகாசித்தது. அதிலிருந்து ஒளிக்கதிர்கள் வெளிவந்தன. அது வானத்தில் மிதந்தது. வாவ் என்று அர்ஜுன் வாயை திறந்தான். நிலாவின் குரல் மீண்டும் கேட்டது. இதுதான் கனவுகளின் ரயில். இது நல்ல குழந்தைகளுக்கு மட்டும் வரும். ரயிலின் கதவு மெதுவாக திறந்தது. வா அர்ஜுன் என்றது நிலா. அவன் மெதுவாக ரயிலில் ஏறினான். ரயில் மெதுவாக நகர ஆரம்பித்தது. வானத்தின் வழியாக பறந்தது. அவன் ஜன்னல் வழியாக பார்த்தான். அங்கு முதல் ஸ்டேஷன் வந்தது. அங்கு முழுவதும் சாக்லேட்டுகளால் நிரம்பியிருந்தது. திரும்பும் திசையெல்லாம் சாக்லேட்டுகள். மரங்களும் சாக்லேட்டுகள். ஆறுகளும் சாக்லேட்டுகள். இப்படி திரும்பும் இடமெல்லாம் இனிப்புகளால் நிரம்பியிருந்தது. ஆர்வமாக அர்ஜுன் எடுத்து சாப்பிட்டான். உடனே நிலா சொன்னது, இனிப்பு உடலுக்கு கெடுதல். எதையும் அளவாக எடுத்துக்கொள்ளுதல் வேண்டும். அதனால் போதும் அர்ஜுன், வா நாம் அடுத்த ஸ்டேஷனுக்கு போவோம் என்று நிலா கூப்பிட்டது. மீண்டும் ரயிலில் ஏறி பயணத்தை தொடங்கினான். இரண்டாவது ஸ்டேஷன் ஒரு அதிசய காடு. அங்கு காடுகள், விலங்குகள், ஆறுகள் எல்லாம் ஒளிர்ந்த கனவுகளாக இருந்தது. ஒரு இடத்தில் பறக்கும் மீன்கள், மற்றொரு இடத்தில் பாடும் மரங்கள். அர்ஜுன் சிரித்தான். அவன் இதுவரை இப்படி ஒரு உலகம் பார்த்ததே இல்லை. நிலாவே, இது எல்லாம் உண்மையா என்று கேட்டான். நிலா சிரித்தது. இது கனவுகளின் உலகம். இப்படித்தான் இருக்கும் என்றது. மீண்டும் பயணத்தை தொடங்கினர். மூன்றாவது ஸ்டேஷன் விளையாட்டு உலகம். அங்கே நாம் எது வரைந்தாலும் அது உண்மையான பொருளாக மாறும். அப்படி அர்ஜுன் ஒரு வண்ணத்துப் பூச்சியை வரைந்தான். அது உண்மையான வண்ணத்துப் பூச்சியாக மாறி சிறகடித்து பறந்தது. வண்ணமயமான காட்சி கொடுத்தது அந்த இடம். மிகுந்த பிரமிப்போடு அர்ஜுன் அதையெல்லாம் கண்டு ஆச்சரியப்பட்டான். நான்காவது ஸ்டேஷன் ஒரு அன்பான உலகம். அங்கே நிறைய குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டிருந்தனர். அன்பை பகிர்ந்து கொண்டனர். அர்ஜுன் அவர்களோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்தான். பின்பு நிலா அர்ஜுனிடம், நாம் செல்லலாம் வா என்று கூப்பிட்டது. ரயிலில் ஏறி அமர்ந்தான். ரயில் மீண்டும் புறப்பட்டு தனது வீட்டிற்கே வந்தது. நிலாவிடம் அர்ஜுன் கேட்டான். நிலாவே, தினமும் இப்படி இந்த கனவு உலகத்திற்கு வர முடியுமா? அதற்கு நிலா சொன்னது, நீ சீக்கிரம் தூங்கினா இந்த உலகத்துக்கு வரலாம். அர்ஜுன் சிந்தித்தான்.
அதாவது நான் தூங்கலேனா இங்க வர முடியாதா? ஆம் என்றது நிலா மெதுவாக. தூக்கம் ஒரு மந்திர கதவு மாதிரி. அதை திறந்தாதான் இந்த உலகம் தெரியும். ரயில் மெதுவாக நிறுத்தப்பட்டது. இப்போ நீ திரும்பணும் என்றது நிலா. ஏன் என்று அவன் சோகமாக கேட்டான். நீ நாளையும் வரலாம், ஆனா அதற்கு நீ சீக்கிரம் தூங்கணும். அர்ஜுன் தலையசைத்தான். நான் கண்டிப்பாக தூங்குவேன் என்றான் உறுதியுடன். நிலா மெதுவாக ஒளிர்ந்தது. அந்த ஒளி மீண்டும் அவனை சுற்றியது. அடுத்த காலை அர்ஜுன் திடீரென கண் திறந்தான். அவன் தனது படுக்கையில் இருந்தான். அவனுடைய டெட்டி அவன் அருகில் இருந்தது. அது எல்லாம் கனவா என்று அவன் யோசித்தான். அம்மா உள்ளே வந்தாள். காலை வணக்கம் அர்ஜுன் என்றாள். அவன் ஓடி அம்மாவை கட்டிப்பிடித்தான். அம்மா, நான் ரயிலில் போனேன், வானத்துல என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். அம்மா சிரித்தாள். அப்படியா என்றாள். அர்ஜுன் சிரித்தான். இனிமேல் நான் சீக்கிரம் தூங்குவேன் என்றான். அந்த இரவு அவன் படுக்கையில் சீக்கிரம் படுத்தான். ஜன்னல் வழியாக நிலா மீண்டும் சிரித்தது. அர்ஜுனும் சிரித்தான். ஏனென்றால் அவன் அறிந்துவிட்டான், தூக்கம் ஒரு சாதாரண விஷயமில்ல, அது ஒரு மந்திர உலகத்துக்கான கதவு. கதையின் நெறி: சீக்கிரம் தூங்கினால் கனவுகள் நம்மை ஒரு அழகான உலகத்துக்கு அழைத்துச் செல்லும். கனவுகள் நம் கற்பனை திறனை வளர்க்கும். சோ குட்டீஸ், நீங்களும் தினமும் நல்ல தூங்கணும். அப்பதான் இந்த மாதிரி மேஜிக் வேர்ல்டுக்குள்ள போக முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்டோரி தினமும் கேட்கணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. பை குட்டீஸ்.